ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வாட்ஸ்அப் மூலம் சட்டவிரோதமாக உடும்புக்கறி விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இளைஞர்களை இலக்காக வைத்து உடும்பு வேட்டையாடப்படுவதன் பின்னணி என்ன? ஆண்மையை அதிகரிக்க நாட்டு வைத்தியம், நாட்டு மருந்து எங்களிடம் உள்ளது என பிட் நோட்டீஸ் ஒட்டி ஆங்காங்கே பலரும் விளம்பரம் செய்வதை காண முடியும். இதில் இருந்து சற்று வித்தியாசமாக ராணிப்பேட்டையில் இளைஞர்களை இலக்காக கொண்டு வாட்ஸ்அப்பில் ஒரு தகவல் பரவி வருகிறது. அதில் அப்படி என்னதான் கூறப்பட்டுள்ளது? பல்லி வகையைச் சேர்ந்தது உடும்பு. அசாம் மற்றும் தென்னிந்தியாவில் மலைப்பகுதிகளில் அதிகளவில் காணப்படுகிறது. ஊர்வன இனமான உடும்புக்கறி மருத்துவ குணம் கொண்டதாக கூறி சிலர் வேட்டையாடி வருகின்றனர். அதற்கும் மேல் சிலர் ஆண்மையை அதிகரிக்கும் சக்தி உடும்புக்கறிக்கு உள்ளது என கூறி மலையேறி வருகின்றனர். உடும்புக்கறிக்கு நல்ல கிராக்கி உள்ளதால் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவை அடுத்து அம்மூர் காப்புக்காட்டில் பழங்குடியின மக்கள் சிலர் உடும்பு வேட்டையில் இறங்கி உள்ளனர். 1 கிலோ உடும்புக்கறி 1000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இதை சமைத்து சாப்பிட்டால் ஆண்மை அதிகரிக்கும் என்ற ஆசை வார்த்தையை நம்பி சிலர் எங்கு கிடைக்கும் என தேடி அலைந்து வருகின்றனர். அவர்களை இலக்காக கொண்டு உடும்புக்கறியை விற்பனை செய்யும் நபர்கள் வாட்ஸ்அப் குழுவில் போட்டோவை பதிவிட்டுள்ளனர். அதில் உடும்புக்கறியின் விலை நிலவரம், எங்கு கிடைக்கும் என்ற தகவலும் குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த தகவல் வாலாஜா பகுதியில் காட்டுத்தீயாய் பரவி வருகிறது. ஆனால் சட்டவிரோதமாக உடும்பை வேட்டையாடும் நபர்களை பிடிக்கத்தான் வனத்துறையினர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விலங்குகள் நல ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். போலி விளம்பரம் மூலம் இளைஞர்களை இரையாக்கும் கும்பலை உடும்பு பிடிக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். வாட்ஸ்அப் குழுவில் பரவும் தகவலை வைத்து சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது வனத்துறை நடவடிக்கை எடுக்குமா? அரிய வகை விலங்கான உடும்பு வேட்டையாடப்படுவது தடுக்கப்படுமா?